என்னைக்குமே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஒரு சமுதாயத்துல முக்கியமான ஒரு பங்குல இருக்கவங்க. இது ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா, நம்ம சமுதாயத்துல அவங்களுடைய பணிகளை பெரிய லெவல்ல நம்ம வந்து மதிக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு 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 சர்வீஸ் அவங்களுது. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அவங்க கேட்குற விஷயங்கள் வந்து வெறும் சேஃப்டி தான், ஒரு சோசியல் சேஃப்டி தான். யாருக்கும் இருக்கிற ஒரு சோசியல் சேஃப்டி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து நல்ல முறையில் செய்து கொடுப்பது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பங்காக நான் பார்க்குறேன். மறுபடியும் தமிழக அரசாங்கம் இன்னைக்கு பல நல்ல அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதை நான் வரவேற்கிறேன். அதையும் சேர்த்து அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் என்னவோ அதையும் தமிழக அரசாங்கம் தீர்த்து வைக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. ஆனால் இது வந்து இன்னைக்கு இல்லை, இது ரொம்ப பல ஆண்டு காலமாக நடந்து கொண்டு வர ஒரு விஷயம். இது வந்து இந்த நிலைப்பாடு நம்மளுடைய நாட்டிலும் சமுதாயத்திலும் மாற வேண்டும். அந்த கூட்டணின்றது வந்து இந்த வரும் தேர்தலில் எந்த அளவுக்கு சார் பலமா இருக்கு? காங்கிரஸோட ஐடியாலஜி என்ன சொல்லுங்க? இல்ல, நாங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சித்தாந்த கூட்டணி தான். இதுல வந்து எலெக்ஷனுக்காக இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணி வந்து வலுவாக தான் இருக்கிறது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் சித்தாந்தம் என்னவோ அதுதான் காங்கிரஸோட சித்தாந்தம். அதற்கு எதிராக யார் போறாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறது தான் எங்களுடைய பழக்கமும் கூட. இந்த முறையும் நாங்க அப்படிதான் இருப்போம். அதனால எந்த விதமான சலனமும் எங்களுடைய கூட்டணிக்குள் இல்லை.